வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். பராமரிப்பு பணிகள் அப்படிங்கிறது நடைபெறுறது வழக்கம். அதனால சில ரயில்கள் ரத்து செய்யப்படும், சில ரயில்கள் பகுதியாக ரத்து செய்யப்படும், சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும், ஒரு சில ரயில்களுக்கு நேரம் மாற்றப்படும். அப்படி இரண்டு முக்கியமான ரயில்களின் நேரம் மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அது என்னைக்கு எங்கிருந்து போற ட்ரெயின் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இப்போ சென்னையிலிருந்து டெல்லி போகணும் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கிறது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டொரண்டோ எக்ஸ்பிரஸ். இதெல்லாம் ட்ரை பண்ணாலும் கூட கிராண்ட் ட்ராக் எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்கு. இதுல எதுலையுமே நமக்கு டிக்கெட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ட்ரை பண்ணக்கூடிய ட்ரெயின் அந்தமான் எக்ஸ்பிரஸ். அந்தமான் எக்ஸ்பிரஸ்னா அந்தமான்ல இருந்து வர ட்ரெயின் கிடையாது. சென்னையில இருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கட்ரா வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின். சென்னையிலிருந்து ஒவ்வொரு வாரமுமே இந்த ரயிலானது ஞாயிறு, புதன், வியாழன் ஆகிய கிழமைகளில் காலையில் 5:10 மணிக்கு புறப்படும். அப்படி புறப்படக்கூடிய ரயில் எல்லா நிறுத்தங்கள்லையும் நின்று செல்லும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆக்ராவிலையும் நின்று செல்லும். நம்ம ஆக்ராவில் இறங்கி தாஜ்மஹாலை பார்க்கணுன்னாலும் இந்த ட்ரெயினை பயன்படுத்திக்கலாம். டெல்லியிலையும் நின்று செல்லும். முதல் நாள் கிளம்புற ட்ரெயின் 2வது நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி 3வது நாள் காலையில் 10:45 மணிக்கு ஸ்ரீமாதா வைஷ்ணவி தேவி கட்ராவை அடைகிறது. ஆக நம்ம காஷ்மீர் போகணும் அப்படின்னாலும் இந்த ட்ரெயினை நம்ம பயன்படுத்திக்கலாம். வாரத்தில் 3 நாள் இயங்கக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினானது வருகிற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி காலையில் 5:10 மணிக்கு புறப்படாது. அதற்கு பதிலாக ஒரு 4 மணி நேரம் தாமதமாக புறப்படும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதாவது காலையில் 9:10 மணிக்கு தான் புறப்படும். ஏன்னா டெல்லி பக்கத்தில் நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணி காரணமாக இந்த மாற்றத்தை செஞ்சிருக்கிறாங்க. ஆக 4 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு. அவசரமாக போகணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறதும் இல்லை. 9:10 மணிக்கு தான் புறப்படுது. அந்த ட்ரெயினை நீங்க போகணும்னு திட்டமிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தை குறிச்சுக்கங்க. அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி. சரி, இந்த ட்ரெயின் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு ரயில் ரொம்பவும் டிமாண்டடான ட்ரெயின் அப்படின்னு தான் சொல்லணும். டெல்லியில் இருக்கக்கூடிய ஹிசர் நிசாமுதீன் ரயில் நிலையத்தில் இருந்து மதுரை வரைக்கும் வரக்கூடிய தமிழ்நாடு சம்பத் கிராந்தி எக்ஸ்பிரஸ் அதிவேகமாக சென்னை வரைக்கும் கடக்கக்கூடிய ரயில்களில் இந்த ரயிலும் ஒன்று. தினமுமே இந்த ரயில் இயங்கலை. ஆனால் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் டெல்லியில் இருந்து காலையில் 5:20 மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் 2வது நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி 3வது நாள் புறக்க போகிற நேரத்தில் 12:05 மணிக்கெல்லாம் இந்த ரயிலானது மதுரையை வந்தடைந்து விடுகிறது. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 2 நாள்லேயே இந்த ட்ரெயினை மதுரை வரைக்குமே வந்துடுது சென்னை வழியாக. இந்த ரயிலானது வருகிற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி காலையில் 5:20 மணிக்கு புறப்படாது. அதற்கு பதிலாக 10:20 மணிக்கு தான் புறப்படும். நம்ம சிம்லா இந்த மாதிரி இடங்களை சுற்றி பார்த்துட்டு இந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வருவாங்க. அவசரமாக வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. 5 மணி நேரம் டைம் இருக்கிறது. அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி காலையில் 10:20 மணிக்கு தான் இந்த ரயில் புறப்படுகிறது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நன்றி.